Hi, this is Tamanna. If you like this video, please like, share and subscribe. நட்டதுதான் புத்திடிச்சு நாடும் பறையடிக்க நல்ல காலம் வந்துடுச்சு குங்குமமும் சந்தனமும் நெத்தி எங்கும் ஒட்டிடுச்சு குட்டப்பட்ட கூட்டம் மீது கோட்டையையும் தொட்டிடுச்சு தன்னந்தனி நாடு இல்ல தமிழ்நாடு நீ தட்டு கெட்டு போறதென்ன வெளிநாடு உன்னை என்ன வாழ வைக்கும் தமிழ்நாடு நீ வேலை செய்ய அள்ளி தரும் வயக்காடு உதட்டுல நமக்கு தமிழ் இருக்கு உசுரையும் கொடுக்க உறவிருக்கு இருட்டுல கிடந்தே தவிக்காத நீ அடக்குற மனசன மதிக்காத தமிழ வரலாற்று திருத்தி எழுதும் தலைவர் தமிழ வரலாற்று. அன்பார்ந்த மாணவ செல்வங்களை, போட்டித் தேர்வர்களே, என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ நம்ம இன்றைக்கி என்ன பாடம் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னா, தம்பி நெல்லையப்பருக்கு. இதை எழுதினவர் யாருன்னா பாரதியார். அதாவது இது ஒரு கடிதத்தின் வடிவத்தில் இந்த பாடம் நமக்கு அமைய பெற்றுள்ளது. எதுக்காக இந்த கடிதம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பாரதியார் அவர்கள் தன்னுடைய சகோதரர்களாகவே ஒரு சிலரை கருதி தன்னுடன் வைத்திருந்தால் தன் நண்பர்களை எல்லாம். அதில் ரொம்ப முக்கியமானவர் தான் யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர். இந்த பரளிசு நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் தான் நமக்கு இங்கே பாடமாக வந்திருக்கு. அதாவது கடிதம் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் நம்ம மெசேஜ் பண்ணுற வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாவில் சேட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் சொல்லணும். இது அந்த காலத்தில் கடிதமாக எழுதி அனுப்புவாங்க. இந்த கடிதம் அப்படிங்கிறது ஒரு உறவுக்காக, ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறதுக்காக, பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளும் விதமாக, வணிக ரீதியாக, இல்லை எனக்கு ஒரு உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விதமான வகையில் கடிதங்கள் எழுதப்படும். இன்றைக்கு நம்ம ஒரு கருத்து பரிமாற்றம் செய்கிறோம் அப்படின்னோம்னா மேக்ஸிமம் அதிகபட்சம் என்ன பேசிக்கிறோம் நம்ம? ஹாய், ஹவ் ஆர் யூ, நல்லா இருக்கேன், என்ன பண்ணுற, சாப்பிட்டியா, அப்புறம். இதை தவிர வேறு எதுவும் நம்மளால் பேச முடியறதில்ல. 1 மணி நேரம் 2 மணி நேரம் நம்ம ஃபோன் போட்டு நேரில் பேசினாலும், இல்லை மெசேஜ் மூலிமா பேசினாலும், நம்ம சொல்ல வேண்டிய கருத்துக்களை முழுமையாக நாம் தெரிவிக்க வேண்டியவரிடம் தெரிவித்தோமா என்பது ஒரு ஐயப்பாடாக தான் இருக்குது. ஆனால் கடிதம் எழுதும் பொழுது எழுத நம்ம என்னென்ன விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாமே முழுமையாக நம்ம நினைவுக்கு அனைத்து கருத்துக்களையும் பதிவிடுவோம். இரண்டாவது, தேவையற்ற அனாவசியமான ஒரு சில கருத்து பரிமாற்றங்கள்லாம் அங்கே நம்ம நிறுத்திக்குவோம். ஒரு சரியான ஒரு புரிதலோடு நமக்கு தேவையான கருத்துக்களை மட்டுமே அங்கே பதிவிடுவோம். ஸோ அங்கே தமிழ் மொழி நடையும் ஓரளவுக்கு ஒரு நல்ல சிறப்பான முறையில் மொழி சிதைவு ஏற்படாமல் நம்ம கருத்துக்களை பரிமாறிட்டுருப்போம். அந்த மாதிரி எழுதப்பட்ட கடிதங்கள் தான் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் நிறைய பார்த்துட்டு இருந்தோம். இப்போவும் ஒரு சிலர் கடிதம் எழுதுகிறவங்களுக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கடிதம் அப்படிங்கிறது உறவுகளை மென்மேலும் வளர்க்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு சில கடிதங்கள் நம்ம எழுதக்கூடிய முறைகள் சிறப்பான முறையில் இருந்துச்சுன்னா அது இலக்கியங்களாகவும் மாறுபடும் உருப்பெறும். அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான் நம்ம பாரதியார் எழுதியிருக்கக்கூடிய இந்த கடிதம். இவருடைய மொழி நடை மற்றும் அதில் இடம்பெற்றுள்ள கருத்து மிகச்சிறப்பான கருத்து என்பதனால் அது அனைவருக்கும் தேவைப்படக்கூடியது, எக்காலகட்டத்திற்கும் உதவக்கூடியது என்பதனாலேயே அது இலக்கணமாக உருவாகி இன்று நமக்கு பாடத்திலே வந்துள்ளது. ஸோ அதை கடிதம் அப்படிங்கிறதும் நம்ம ஒரு சிலர்கிட்ட தெரிவிக்கக்கூடிய விஷயங்கள், கருத்துக்கள் அப்படிங்கிறதும் சரியான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதை வலியுறுத்தும் விதமாகவும், மேலும் நம்மளும் பாரதியார் சொல்லியிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு தேவைப்படக்கூடிய கருத்துக்கள் என்பதனால் அதை பாடமாக வச்சுருக்கிறாங்க. இந்த பாடத்தை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது பாரதியாரை பற்றி பார்த்துவிட்டு ஒரு சில கருத்துக்களை மட்டும் புத்தகத்தில் இருக்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம போவோம். இங்கே பாரதியார் உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். இவர் திருநெல்வேலியின் அருகாமையில் உள்ள எட்டயபுரத்தில் பிறந்தார்னு எல்லாத்துக்குமே, புதுச்சேரியின் அருகாமையில் இருக்கிறதுல பிறந்தார் அப்படிங்கிறது தெரியும். டிசம்பர் 11, 1882ஆம் ஆண்டு இவர் பிறந்தார். 1921 செப்டம்பர் 11 இறந்தார். இது ரொம்ப முக்கியமானது, புத்தகத்தில் இல்லாது குறிச்சிக்கோங்க. இந்த மகாகவி பாரதியார் அப்படிங்கிறவர் நம்ம நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம், இந்த கடிதம் நம்ம பாடமாக வந்திருக்குது. இதை பாரதி கடிதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகமாகவே எழுதியிருக்காங்க. இவர் எழுதி அத்தனை கடிதங்களையும் எடுத்து ஒரு புத்தகமாக மாற்றிருக்கிறாங்க. ஏன்னா அதில் நல்ல நல்ல கருத்துக்கள், சிறந்த கருத்துக்கள்லாம் இருக்கிறது. இதை கடிதங்களை எடுத்து புத்தகமாக பதிப்பித்தவர், பப்ளிஷ் பண்ணவர் யார் அப்படின்னா ரா. பத்மநாபன்.
குறிச்சிக்கோங்க. பாரதி கடிதங்கள் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா பாரதியார் அப்படின்னு எழுதக்கூடாது. ரா. அ. பத்மநாபன். சரிங்களா? இல்லை பாரதியினுடைய கடிதங்களை பதிப்பித்தவர் யார், இப்படி எப்படி வேணுமாலும் கேட்கலாம். ஸோ ரா. அ. பத்மநாபன். இந்த பாரதி வந்து தன்னுடைய 15வது வயசில் எட்டயபுரம் அரசருக்கு ஒரு கவிதை நடையில் ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்கிறாரு உதவி கேட்டு. அது பாருங்கள், உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், புக்கில் மேலே இருக்குது, அது என்ன கடிதம்னு. அந்த கடிதத்தில் இருந்து இவர் இறக்கிறதுக்கு முன்னாடி குத்திகேசவர் அப்படிங்கிறவருக்கு எழுதின கடிதம் வரைக்கும் நம்ம அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதங்களை படிக்கிறப்ப அது நம்மள்கிட்ட நேரடியாக பேசுகிற மாதிரி நல்லா புரியும் வகையிலும் ப்ளஸ் நமக்கும் தேவைப்படக்கூடிய கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த கடிதங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை புரிஞ்சுக்கோங்க. பாரதியினுடைய முதல் கடிதம் எப்போ எழுதினார் அப்படின்னா தன்னுடைய 15 வயசில் எட்டயபுரம் அரசருக்கு ஒரு கடிதம் எழுதி தன்னுடைய கல்விக்கு உதவி கேட்குறார். அதே மாதிரி இறக்கிறதுக்கு முன்னாடி யாருக்கு கடிதம் எழுதினார் அப்படின்னா குத்திகேசவர் அப்படிங்கிறவருக்கு எழுதினார். போட்டித் தேர்வு நண்பர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, குறிச்சுக்கோங்க. இவருடைய இது வந்து என்னென்னா, இவர் எப்போவுமே சொல்லுவார் புதுக்கவிதைக்கு அடித்தளமிட்டவர் தமிழில் அப்படின்னா அவர் நிறையவே அதில் ரொம்ப முக்கியமானவர் பாரதியார். இவரது வந்து பேசுவது போலவே எழுதுவதும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். முடிஞ்சளவுக்கு தமிழ் மொழியை வந்து தூய தமிழில் பேசணும்னு நினைப்பார். எளிமையான முறையில் எழுதணும் அப்படின்பார். ஸோ அதனால் இவர் வந்து எளிமையான தமிழில் தான் இவருடைய கடிதங்கள் எல்லாமே இருக்கும். மரபு கவிதைகளுக்கு எதிரானவர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் வந்து பாரதியாரை விட 7 வயசு கம்மியானவர் தான் யார் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர். அப்படிப்பட்ட ஒரு நண்பராக இருக்கனால தன்னுடைய சொந்த தம்பி மாதிரியே அவர் நினச்சார். ரொம்ப பாசமாக இருப்பார் அவர் மேலே. ஸோ இந்த மாதிரி தான் இதுதான் வந்து இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். இதெல்லாம் நல்லா குறிச்சிக்கோங்க. பாரதியாரோட எத்தனை ஆண்டுகள் இளையவர் அப்படின்னா பரளிசு நெல்லையப்பர் 7 வயசு குறைஞ்சவர், பார்த்துக்கோங்க. இந்த பாரதியின் கடிதங்களை வந்து நம்ம படிக்கிறப்ப பாரதியாரை பற்றி இன்னும் நல்லா நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. இப்போ பாரதியாரை பொறுத்தவரைக்கும் இன்றைக்கி நம்ம வந்து ஆஹா ஓஹோ பாரதியார் அப்படிங்கிறோம். அவருடைய திரைப்படம் வந்ததுக்கப்புறமும் சரி, அவருடைய கதைகளையும் நம்ம அவருடைய வரலாறுன்னு படித்து பார்க்குறப்ப வாழ்ந்த காலகட்டங்களில் அவருடைய செயல்பாடுகளை எல்லாம் மற்றவர்கள் எதிர்த்து புறந்தள்ளி வந்தார்கள். அதையெல்லாம் தாண்டி தான் அவர் வந்து சாதித்து வந்தார். அதெல்லாம் நமக்கு வந்து ஒரு இன்றைய கால இளைஞர்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். நம்மளை வந்து யார் என்ன ஒதுக்கி வச்சாலும் நம்மளாலையும் ஜெயிச்சு மேலே வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இவங்களாம் வந்து ஒரு ரோல் மாடல். நம்ம நல்லதை செஞ்சோம் அப்படின்னோம்னா இன்றைக்கி இல்லைனாலும் என்றைக்கோ ஒரு நாள் அது வந்து நமக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பாரதியாரை பற்றி நமக்கு இந்த 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகள். கொஞ்சம் முக்கியமானது இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் யார் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா, இவர் தோன்றிய ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 18, 1889. மறைவு அப்படின்னு பார்த்தோம்னா 28 மார்ச் 1971. இதை பார்த்துங்க. இந்த பரளிசு நெல்லையப்பர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, பரளிசு நெல்லையப்பர் விடுதலை போராட்ட வீரர், கவிஞர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர், இதழாளர், பதிப்பாளர், இந்த மாதிரி மல்டி டேலண்டட் பர்சன், பன்முகம் கொண்டவர். இவர் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னா, பாரதியாரால் எழுதப்பட்ட கண்ணன் பாட்டு, நாட்டுப்பாட்டு, பாப்பா பாட்டு, முரசு பாட்டு இதையெல்லாம் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாரு. இவர் தான் பதிப்பித்து வெளியிட்டிருக்கிறார். சரிங்களா? இதை நல்லா பார்த்துங்க. இதில் வந்து ஏதோ ஒரு நூலை கொடுக்கலாம். பாரதியாரின் நாட்டுப்பாட்டு நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லை நாட்டுப்பாட்டு என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டால் ஆப்ஷனில் பாரதியாரும் இருக்கும், பரளிசு நெல்லையப்பரும் இருக்கும். பதிப்பித்தவர், இயற்றியவர், ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி 1 மார்க்ஸ் கேட்கலாம். அதே மாதிரி பாரதியாரால் நடத்தப்பட்ட பத்திரிகை இதழ்னு பார்த்தோம்னா சூரியோதயம், கர்மயோகி, இந்த 2லையும் துணை ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கிறார். நல்லா பார்த்துக்கோங்க. சூரியோதயம் என்னும் இதழை நடத்தியவர் யார், கர்மயோகி என்னும் இதழை நடத்தியவர் யார் இப்படின்னு எப்படி வேணுமாலும் கேட்கலாம். ஸோ இதனுடைய நடத்தியவர் யாருன்னா பாரதியார். அதில் துணை ஆசிரியராக பணிபுரிந்தவர் தான் யார் அப்படின்னோம்னா நம்ம பரளிசு நெல்லையப்பர். அதே மாதிரி லோகோபகாரி, தேசபக்தன் ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இந்த 2 இதழ்லையும் வந்து துணை ஆசிரியராக நடந்திருக்கிறாரு. அப்புறம் ஃபஸ்ட்டு துணை ஆசிரியராக இருந்து மறுபடியும் ஆசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். இவர் வந்து நம்ம பரளிசு நெல்லையப்பர் வந்து நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். பார்த்துக்கோங்க. பரளிசு நெல்லையப்பர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெல்லை தென்றல், பாரதி வாழ்த்து, உய்யும் வழி, இந்த 3 கவிதை நூல்கள். இது 3மே இந்த 3 கவிதை நூல்கள் எழுதியிருக்கிறாரு. அதே மாதிரி நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் செக்கிழுத்த செம்மல் வாவு சிதம்பரனார் அவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னோம்னா பரளிசு நெல்லையப்பர். இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப முக்கியமானது. இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. வாவு சிதம்பரனாரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் பரளிசு நெல்லையப்பர். பார்த்துக்கோங்க. அடுத்தது இந்த தெரிந்து தெளிவோம், இது ரொம்ப முக்கியமானது. பார்த்துக்கோங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னோம்னா,
எட்டயபுரம் மன்னர்களினுடைய பரம்பரை வரலாற்றை வந்து கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் யார்ப்பா, கவிகேசரி சாமி தீட்சிதர் அப்படிங்கிறவர் வம்சமணி தீபிகை அப்படின்னு ஒரு நூல் போட்டு அந்த நூலில் வந்து அந்த மன்னர்களினுடைய வரலாறை அவர் தெரிவிச்சிருந்தார். அதில் வந்து நிறைய பிழைகள் இருக்குது. அதாவது ஒரு புத்தகத்தில் இப்போ நமக்கே புக் வந்து எவர் இயர் செக் பண்ணி அதை கரெக்ஷன்ஸ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி அந்த புக்கில் நிறைய பிழைகள் இருக்குது. அதை நான் வந்து திருத்தி மறுபடியும் வெளியிடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு 6/8/1919 அந்த எட்டயபுரம் பகுதியை ஆண்டு வந்த மன்னரான ஜமீனான வெங்கடேஸ்வர எட்டப்பர் அப்படிங்கிறவருக்கு இவர் வந்து ஒரு கடிதம் ஒன்று எழுதினார். 6/8/1919 இவர் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்கிறாரு. ஆனால் அந்த ஜமீன் வந்து அதுக்கு வந்து இசைவு கொடுக்கல. அவர் அந்த ஆசை வந்து அவரால் கடைசி அதை வந்து திருத்தி வெளியிட முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இந்த வம்சமணி தீபிகை வந்து 1879 மூல வடிவம், ஒரிஜினல் காப்பி, அதனுடைய மறுபதிப்பு ஆங்கிலத்தில் ரீபப்ளிஷ்னு சொல்லுவாங்க. அதை வந்து இளசை மணி அப்படிங்கிற ஒரு 2008 எந்த விதமான சேஞ்சஸ் இல்லாமல் அப்படியே வெளியிட்டிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ இது இந்த தெரிந்து தெளிவோம் இந்த பாக்ஸ்லேருந்து குறைந்தபட்சம் ஒரு கேள்விக்கு வாய்ப்புகள் அதிகம். நல்லா குறிச்சிக்கோங்க. 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மிக மிக முக்கிய கவனம் செலுத்த வேண்டிய ஒரு பகுதிகள் இதெல்லாமே பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நமக்கு பாடமாக வந்திருக்கக்கூடிய இந்த கடிதம் வந்து புதுச்சேரியில் 19 ஜூலை 1915 எழுதப்பட்ட ஒரு கடிதம் தான் நமக்கு இங்கே வந்திருக்குது. இதில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். அவருடைய கடிதத்தை அப்படியே எடுத்து நம்ம கொடுத்துருக்குறாங்க. இந்த கடிதம் அவர் வந்து கையெழுத்து மட்டும்தான் நமக்கு இங்கே பாடத்தில் மாறி இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த கையெழுத்தில் அவர் எழுதியிருந்ததை நமக்கு இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளவு ஒரு தெளிவான முறையில் அவருடைய இது இருக்குது. இவர் அன்னைக்கு பரலீசு நெல்லையப்பருக்கு சொல்லப்பட்ட ஒரு கருத்துக்கள் இன்று நமக்கு கூறப்பட வேண்டிய, நாம் உணர வேண்டிய ஒரு சில கருத்துக்களாக இடம்பெற்றுள்ள காரணத்தினால்தான் நமக்கு இங்கே பாடமாக வச்சுருக்கிறாங்க. ஸோ பார்ப்போம். இங்கே பாருங்கள். எனதருமை தம்பியாகிய ஸ்ரீ நெல்லையப்பரை பராசக்தி நன்கு காத்திடுக அப்படிங்கிறார். சரி, அதாவது கடவுள் உன்னை நல்லபடியாக காப்பாற்றட்டும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. அவர் வந்து தீவிர பராசக்தியின் பக்தர், கடவுள் பக்தர், ஆனால் மூட நம்பிக்கை இல்லாதவர். அப்படிப்பட்டவர் வந்து அந்த பராசக்தி வந்து உன்னை நல்லா காப்பாற்றட்டுப்பான்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார். நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்போம்னா நம்ம அதை அந்த மாதிரி ஆரம்பிக்கிறார். நீ நல்லா இருந்தாலும் இன்னும் உன்னை நல்லா கடவுள் நல்லா வச்சுக்கட்டும், பிரச்சனை இருந்தாலும் கடவுள் அதை நீக்கி நல்லபடியாக காப்பாற்றணும்னு வாழ்த்து சொல்லி தன்னுடைய கடிதத்தை ஆரம்பிக்கிறார். பாருங்கள். தம்பி, மாதத்துக்கு மாதம் நாளுக்கு நாள் நினதறிவு மலர்ச்சி பெற்று வருவதை காண்கிறேன். நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன் அப்படிங்கிறார். தம்பி, நீ நல்லா இருக்கியா அப்படி இப்படின்னு கேட்குறத விட அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நமது மிகச்சிறந்த கிரிக்கெட் வீரரான மகேந்திர சிங் தோனி ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுதான் எல்லாத்துலேயும் நான் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று. நான் வந்து அவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நான் ஒருபோதும் நினைக்கல. நேற்று இருந்ததை விட இன்று சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதுதான் டோனி சொல்லுவார். அதே தான் ஒரு பாரதியார் சொல்லியிருக்கிறாரு. தம்பி, உனக்கு மாதம் மாதம் டே பை டே எவ்ரி மினிட்ஸ் வந்து நீ வந்து உனக்கு வந்து அறிவு வளர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்குது. அதை நான் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிறார். நம்ம மனசுக்குள்ளேயும் நம்ம வச்சுருக்க வேண்டிய ஒரே ஒரு நல்ல எண்ணங்கள் அப்படின்னம்னா அதுதான். யாரை பார்த்தும் நம்ம மாற தேவையில்ல, யார் மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. நேற்று நான் இத்தனை மார்க் படித்தேன், இன்றைக்கி இத்தனை மார்க் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன். இதைத்தான் நம்ம வந்து வச்சுக்கணும். நேற்று 1 மணி நேரம் படித்தேன், இன்றைக்கி 1 மணி நேரம் 10 நிமிஷம் எக்ஸ்ட்ராவாக படிக்கிறேன், அடுத்த 5 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். இப்படியே நம்ம வளர்த்துக்கிட்டே போனாவே போதும். ஒரு நல்ல நிலைமைக்கு நம்மளே உருவாக்கி கொள்ள முடியும். சரிங்களா? அதைத்தான் சொல்கிறார் இவர். அதாவது நினது உள்ள கமலத்திலே பேரறிவாகிய உள் ஞாயிற்றின் கதிர்கள் விரைவிலே தாக்கி நினக்கு நல்லின்பம் உண்டாகும் என்றே கருதுகிறேன் அப்படிங்கிறார். அதாவது உள்ள கமலம் அப்படின்னா, கமலம்னா தாமரை அப்படின்னு அர்த்தம். அதாவது உன் மனசு வந்து தாமரை மாதிரி, உன்னுடைய அறிவு வந்து சூரியன் மாதிரி. தாமரை வந்து மலருமா மலராதா? மலரும். எப்போ மலரும் அப்படின்னா, சூரியனுடைய வெளிச்சம் வந்து தாமரை மேலே எந்த அளவுக்கு ஃபோர்ஸாக படுதோ அப்போ தான் வந்து தாமரை வந்து மலரும். சரியா? சூரிய வெளிச்சம் இல்லாமல் சூரியனை பகச்சிக்கிட்டு தாமரையால் மலர முடியாது. அந்த சூரிய வெளிச்சம் வந்து தாமரையின் மீது எப்போ படுதோ அப்போ வந்து தாமரை வந்து அப்படியே முழுமையாக மலரும். சரியா? ஸோ அப்போ வந்து
சூரிய வெளிச்சம் படாத இடத்துல இருக்கிறப்ப தாமரையினால் மலர முடியாது. அந்த மாதிரி உனக்கு அறிவுங்கிற ஒன்று வரும் பொழுது உன் மனம் வந்து பெருந்தன்மையால் விரிவடைந்து கொண்டே போகும். நம்ம அந்த அறிவு மூளைக்கு வேலை கொடுக்கல அப்படின்னாவே நம்ம மனம் வந்து சுருங்கி போயிடும். யாரை பார்த்தாலும் கெட்டவங்க மாதிரி தோணும். யாரைய பழி வாங்கலாம், அது சரியில்லை இது சரியில்லை, நம்ம குறை பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ நமக்கு அறிவுங்கிற ஒன்று வரும் பொழுது சரி இது இவங்க இப்படி தான், அது அப்படி தான், இது இப்படி தான், இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு அறிவு நம்ம மனம் வந்து ஏற்றுக்கொள்ளும் ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இன்னும் நீ வந்து சீக்கிரமாக பக்குவம் அடைஞ்சிருவேன்னு நினைக்கிறேன், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாமல் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன், சரிங்களா? ஸோ உன்னுடைய அறிவு இன்னும் நல்லா விரிவடைந்து உன் மனம் இன்னும் மிகப்பெரிய பெருந்தன்மை நிலையை விரைவில் அடையும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உதாரணமாக சொல்கிறார். உள்ள கமலம் அந்த உன்னுடைய மனசுங்கிற அந்த தாமரையில் வந்து அறிவுங்கிற ஒரு சூரிய வெளிச்சம் பட்டோடனே அந்த தாமரை எப்படி மலருமோ அது மாதிரி அறிவுங்கிறது உனக்கு நல்லா பெருக பெருக உன் மனமும் மிகப்பெரியதாகி பெருந்தன்மை நிலைக்கு அடைந்து விடும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. நெஞ்சம் இளகி விரிவெய்த அறிவிலே சுடர் ஏறுகிறது, நம்மிலும் மெளியாருக்கு நாம் இறங்கி அவர்களை நமக்கு நிகராக செய்துவிட வேண்டும் என்று பாடுபடுதலே நாம் வலிமை பெறுவதற்கு வழியாகும், வேறு வழி இல்லை அப்படிங்கிறார். அதாவது வந்து நம்ம பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அன்பு செலுத்தணும், எல்லாத்து மேலே செலுத்தணும் பார். மனிதர்கள் மேலே மட்டும் இல்லை, உயிர் உள்ள உயிர் அற்ற எல்லாத்து மேலேயும் அன்பு செலுத்தணும்னு நினைப்பார். அவர் எழுதின ஒரு பாடல் தான் இப்போ கேட்க போகிறீங்க பாருங்கள். காலம் என்றே ஒரு நினைவும், காட்சி என்றே பல நினைவும், கோலமும் பொய்களோ அங்கு குணங்களும் பொய்களோ, காண்பதெல்லாம் மறையும் என்றால் மறைந்ததெல்லாம் காண்பமன்றோ, நானும் ஓர் கனவும் இந்த ஞாலமும் பொய்தானும், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனந்தானும் பல தோற்ற மயக்கங்களும். மனிதர்கள் மட்டும் இல்லாமல் ஒரு மரம் செடி கொடி கூட மேலே கூட நான் ஆசை வச்சேன், அதெல்லாம் வந்து நடக்காதோ அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்தில் இப்போ நான் குறைவான பாடல் வரிகளை தான் உங்களுக்கு காண்பிச்சிருக்கிறேன். இது மாதிரி அந்த பாடல் முழுமையாக கேட்டிங்கன்னா தெரியும். அது மேலே கூட ஒரு பரிவு செலுத்தி தான் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஸோ இதுதான் ஒரு வரக்கூடிய கம்பராமாயணத்தில் போட்டிருப்பாங்க, காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. காக்கை குருவி கூட மனித ஜாதி மாதிரி தான், மனிதன் தான் அதை காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இவர் வந்து இந்த வரியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, லேட்டஸ்ட்டாக நம்ம அன்பே சிவம் படத்தில் கமலஹாசன் மாதவன் டயலாக் வரும். Look, I don't understand your jokes, man. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். இதயம் என்பது சதைதான் என்றால் எரிதழல் தின்றுவிடும், அன்பின் கருவி இதயம் என்றால் சாவை வென்றுவிடும், அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா, மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளமடா. பார்த்தீங்களா? ஸோ இதுதான் கடவுள் அப்படின்னா யாருன்னா அன்பே சிவம். அது மாதிரி தான் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னம்னா, நம்ம வந்து மனம் உருக உருக, இப்போ ஒரு மெழுகுவர்த்தி இருக்குது அப்படின்னா அது உருக உருக தான் நமக்கு வந்து வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நம்ம மனம் வந்து மற்றவர்கள் மேலே கருணை பொழியத்தான் வந்து நமக்கு அறிவுங்கிறது நிறைய வளரும். என்ன சார் அறிவு வளர்ந்தால் மனம் பெருசாகும் நீங்கள்? ஆமாம், நீங்கள் கருணை மனப்பான்மையோடு இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து அறிவு வேலை செய்யும். மனம் வந்து கல் நெஞ்சமாக இருக்கிறப்ப ஒருத்தர் மேலே யார் மேலே இறக்கப்படாமல் ஒருத்தரை பற்றி தவறான முறையில் புரிஞ்சுக்கிறது, தவறாகவே நினச்சிருக்கிறது, இந்த மாதிரிலாம் இருந்தோம்னா நமக்கு வந்து அறிவுகள் வந்து அவ்வளவுக்கா வேலை செய்யாது அப்படின்னு சொல்கிறார் இவர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னோம்னா, நம்ம வந்து மனம் வந்து இழகிறது அப்படின்னா என்ன பண்ணால், நம்மிலும் மெலியாக இருக்குது, நம்மளே வந்து ஏழை, நம்மளால் என்ன முடியுமோ முடியாதவங்கிற நிலைமையில் இருக்கிறோம்னாலும் நம்மளால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள நமக்கு சரிசமமாக மேலே கொண்டு வரணும். சரியா? நம்மள்ட்ட 20 ரூபா இருக்குதுன்னா அவங்கள்ட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம அந்த 10 ரூபாயை கொடுத்து எல்லாத்துலேயும் 10 ரூபா இருக்குங்கிற மாதிரி நம்ம மட்டும் நினச்ச எல்லாரும் நினச்சி எல்லாத்தையும் சரிசமமாக நம்ம கொண்டு வர்றதுக்கு நம்ம வந்து பாடுபடணும், மற்றவங்க எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும். அப்படி கொண்டு வந்தோம்னா தான் நம்ம வந்து முன்னேற முடியும், நம்ம வந்து வலிமை அடைய முடியும், ஸ்ட்ராங் ஆக முடியும். இதை விட்டால் நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்கிறார்.
இதை நம்ம மட்டும் செஞ்சால் பத்தாது, எல்லாத்தையும் செய்ய வைக்கணும். அதற்குண்டான முறையில் நம்ம பாடுபட்டால் தான் நம்ம வந்து பெருசாக மேலே வளர்ந்து வர முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது, உனக்கு ஹிந்தி, மராட்டி முதலிய வடநாட்டு பாஷைகள் தெரிந்திருந்து அந்த பாஷை பத்திரிகைகள் என்ன அற்புதமான புதுமை பெற்றுள்ளன என்பதை நேரிட தெரிந்து கொள்ள முடியுமானால் தமிழ்நாட்டிற்கு எத்தனை நன்மை உண்டாகும். தமிழ் 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 என்று எப்போதும் தமிழை வளர்ப்பதை கடமையாக கொள்க. ஆனால் புதிய செய்தி, புதிய புதிய யோசனை, புதிய புதிய உண்மை, புதிய புதிய இன்பம் தமிழில் ஏறிக்கொண்டே போக வேண்டும் அப்படிங்கிறார். இப்போ உனக்கு வந்து தமிழ் மொழி மட்டும்தான் தெரியுது, வேறு மொழி தெரியல, இதில் வந்து ஹிந்தி, மராட்டி இந்த மாதிரியான வடநாட்டு பாஷைகள்லாம் தெரிஞ்சிருந்து அந்த நாட்டில் வளரக்கூடிய பத்திரிகைகள்லாம் போய் படிச்சுப்பார். படித்து பார்த்துட்டு என்ன பண்ணிடாத, அந்த மொழி தான் முக்கியம்னு போயிடாத, அதில் ஒன்றும் இல்லை. அதில் இருக்கக்கூடிய புதுமைகள், இன்னோவேட்டிவ் தெரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க வந்து பத்திரிகை ஆஃபீஸ் வச்சு நடத்துகிறாருல, அவர் பத்திரிகை நிறுவனத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லி தான் அவர் எழுதிட்டுருக்கிறார். ஸோ அதில் என்ன கருத்துக்கள் எழுதணும் அப்படிங்கிறத எழுதுகிறார் ஒரு கடிதமாக. ஸோ அதனால் சொல்கிறார், அந்த மொழிகளை தெரிஞ்சுக்கிட்டு அந்த நாட்டு பத்திரிகைகளை வாங்கி படிச்சுப்பார், அதில் நிறைய புதுமைகள் கொண்டு வந்திருக்கிறாங்க, அதே புதுமைகளை நீ நம்ம தமிழ் மொழி பத்திரிகைகளை கொண்டு போ. என்ன சொல்கிறாரு, தமிழ் தமிழ் தமிழ்னு உன்னுடைய உயிர் மூச்சு முழுக்க தமிழை வளர்ப்பதற்கு என்ன பணியோ அது செய்கிறது மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னும் வந்து நீங்கள் பழசையே செஞ்சுக்கிட்டு இருக்காமல் புதுசு புதுசாக என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத திங்க் பண்ணி யோசனை பண்ணி புதிய புதிய புதுமைகளை நீ வந்து உட்புகுத்தி கொண்டே இருப்பா பத்திரிகையில் அப்படின்னு சொல்கிறார். ஸோ நம்மளும் அதை தான் பண்ணணும். நம்மளும் வந்து நாளுக்கு நாள் புதுமைகளை நம் படிப்புலையும் சரி மற்றதுலையும் சரி வளர்த்து கொண்டே போக வேண்டும். அவங்க அதை செஞ்சாங்க அதே மாதிரி நான் படிக்கிறேன், இவங்க அதை செஞ்சாங்க இதே மாதிரி படிக்கிறேன், அதெல்லாம் இல்லை. இன்றைய காலகட்டத்தில் இன்றைய சூழலுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே நம்மளை நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு மேலே மேலே கொண்டு போயிட்டே இருக்கணும் அப்படிங்கிறார். அடுத்து, தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி, உள்ளமே உலகம், ஏறு ஏறு ஏறு, மேலே மேலே மேலே, நிற்கும் நிலையிலிருந்து கீழே விழாதபடி கயிறுகள் கட்டி வைத்துக்கொண்டு பிழைக்க முயற்சி பண்ணும் பழங்காலத்து மூடர்களைக் கண்டு குடல் குலுங்கச் சிரி, உனக்கு சிறகுகள் தோன்றுக, பறந்து போ, பற பற, மேலே 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 அப்படிங்கிறார். அதாவது என்ன சொல்கிறார் அப்படின்னா, பாரதியார் வாழ்ந்த காலகட்டங்களில் அவர் எல்லாரும் ஏன் அப்படி பண்ணுறான், ஏன்னா அவர் வந்து புதுமைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவங்க யாரும் சுற்றியில் இருக்கிறவங்க சொல்கிறதுக்கு ஜால்ரா போட மாட்டார், எது சரி அப்படிங்கிறதோ அதைத்தான் அவர் செய்வார். ஸோ அதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை எல்லாம் நிறைய குறையெல்லாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் அதெல்லாம் அவர் வந்து என்ன பண்ணலைன்னா கொஞ்சம் கூட காதுக்கு வச்சுக்கல. நான் எனக்கு தெரிஞ்சது இதுதான், எனக்கு பிடிச்சது இதுதான், நான் இதைத்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார். ஸோ அதான் சொல்கிறாரு, தம்பி நான் ஏது செய்வேனடா தம்பி, உள்ளமே உலகம், என் மனசாட்சி எனக்கு சரின்னு சொன்னால் அதை நான் செய்வேன், தவறுன்னு சொன்னால் செய்ய மாட்டேன். நம்மளும் அது மாதிரி தான். நம்மளை வந்து 1000 பேர் நீ இதெல்லாம் உனக்கு தேவையா, அதெல்லாம் உன்னால் முடியாது, ஏன் அதை தப்புன்னு கேட்கலாம். உன் மனசாட்சிக்கு சரின்னா அதை நீ செய். அறிவு சொல்கிறத கேட்கக்கூடாது. நீ செய்கிற தப்பை வந்து அது சரின்னு சொல்லும். எந்த இடத்துல அறிவு சொல்கிறத கேட்கணும், எந்த இடத்துல மனசு சொல்கிறத கேட்கணுன்னு இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்தோம் அப்படின்னோம்னா யாரை பற்றி நம்ம கவலைப்பட தேவையில்லை அப்படிங்கிறாரு. ஸோ அதனால் நீ வந்து இங்கே நிறைய பேர் நம்மளை சுற்றியில் இருக்கிறாங்க, உன்னால் இது முடியாது, உன்னுடைய பொருளாதார சூழ்நிலை இப்படி, உன்னுடைய ஜாதி மத பின்புலம் இப்படி, உனக்கு எதுக்கு அவ்வளோ பெருசு, நீ இப்படியே இரு, அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்காத. அப்படி யாராவது நம்மளை கேலி கிண்டல் செஞ்சு பேசுனாங்க அப்படின்னா அவங்க வந்து முட்டாள், இன்னும் உலகம் தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி அவங்கள நினச்சி என்ன பண்ணு, சிரி, சும்மா சாதாரணமாக சிரிக்காத, குடல் குலுங்க சிரி, சரியா? அவங்களுடைய முட்டாள்தனத்தை நினச்சி குடல் குலுங்க சிரிச்சுட்டு போ, கோபப்படாத. நம்மளை கோபப்படுத்தவங்களை நினச்சி நீ என்ன பண்ணாத, கோபப்படாத. பறவைகள் மாதிரி, பறவைகளுக்கு எல்லை இருக்குதா, இவ்வளோ தூரம் தான் போவேன், நான் இது ஏன் எல்லாம் முடிஞ்சிருச்சுக்கு மேலே நான் போக மாட்டேன் அப்படிலாம் கிடையாது. அது பாட்டுக்கு பறந்து போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நீயும் பற 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 மேலே மேலே மேலேன்னா முன்னேறி போய்கிட்டே இரு. உன்னுடைய லட்சியங்களுக்கு, உன்னுடைய வெற்றிகளுக்கு, உன்னுடைய சாதனைகளுக்கு எல்லை படிக்கட்டுகளை வைத்து கொள்ளாதே. நீ ஒரு ஸ்டெப்பு அடைஞ்சிட்டியா, இன்னும் நான் போகணும். இப்போ இன்றைக்கி வந்து நான் 100 கொஸ்டின் படிக்கணும்னு நினச்சேன், இவ்வளோ சாப்டர் முடிக்கணும்னு நினச்சேன், படிச்சிட்டேன் போதும் அப்படின்னு நினைக்காத. டைம் இருக்குது, இன்னும் எக்ஸ்ட்ராவாக படி. நமக்கு தேவையானதான் நம்ம படிக்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் அது மாதிரி தான். நான் வந்து இன்றைக்கி வந்து இத்தனை கொஸ்டின் படிச்சிருக்கேன், 1 மணி நேரம் படிச்சிருக்கேன் போதும் அப்படி நிறுத்தாதீங்க. நேரம் இருக்க விருப்பத்தை வரவழைத்து கொண்டு மேலும் மேலும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறாரு. தம்பி தமிழ்நாடு வாழ்க என்றழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க என்றழுது, தமிழ்நாட்டில் வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிக என்றழுது. அதாவது இவர் வந்து அடுத்தது தமிழ்நாட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறார். அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களிலே நவீன கலைகள் எல்லாம் பயிற்சி பெற்று வளர்க என்றழுது அப்படிங்கிறார். பத்திரிகையில் எழுதுகிறப்ப தமிழ்நாடு வாழ்கன்னு எழுதுப்பா, தமிழ்நாடு அப்படிங்கிற பேரை அன்னைக்கே அவர் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு இது வச்சுருந்தார், கோரிக்கையில் வச்சுருந்தாங்க மதராஸ் மாகாணன்றதப்பவே. அப்போயே நீ வந்து தமிழ்நாடுன்னு எழுது, இந்த தமிழ்நாட்டில் நோய்கள் யாருக்குமே வரக்கூடாதுன்னு நினச்சி எழுது,
தமிழ்நாட்டில் வீதிதோறும் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மாதிரி அன்னைக்கு இருக்கணும்னு அவர் ஆசைப்பட்டார் பாரதியார். ஸோ வீதிதோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கணும், பிற மொழி பாடங்களை படிக்கக்கூடாது, தமிழ் வழியில் பாடங்களை படிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ் பள்ளிக்கூடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி அது மளிகை என்றது எல்லாத்துக்கும் கிடைக்கணும். குறிப்பிட்ட இனத்தவர்கள் மட்டும்தான் பணம் வச்சுருக்கவங்க மட்டும்தான் படிக்கணுங்கிறது கிடையாது, எல்லாரும் படிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது நீ பத்திரிக்கையில் வலியுறுத்தி எழுது. அந்த தமிழ் பள்ளிக்கூடங்களில் வந்து வெறும் பாடம் மட்டும் சொல்லி கொடுக்கணும், கலைகள் இன்றைக்கி வந்து புதுமையாக தோன்றிய கலைகள் என்னென்ன இருக்குதோ நவீனமாக மாடர்னாக அந்த கலைகள்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற நம்ம பத்திரிக்கையில் வலியுறுத்து அப்படின்னாரு. அதே மாதிரி இவர் வந்து பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் பாரதியார். அதனால தான் அடுத்த வரிகள் என்ன எழுதுன்னு சொல்கிறார் பாருங்க. ஆணும் பெண்ணும் ஓர் உயிரின் 2 தலைகள் என்றெழுது, அவை ஒன்றிலொன்று தாழ்வில்லை என்றெழுது, பெண்ணை தாழ்மை செய்தோன் கண்ணை குத்தி கொண்டான் என்றெழுது, பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றெழுது அப்படிங்கிறார். சரியா? ஆண் பெண் 2 பேர் வந்து ஒரே உயிரில் வந்த 2 தலைகள் தான், 2 வந்து சரிசமமானது தான். அதில் ஒன்றுக்கு ஒன்று தாழ்வும் கிடையாது உயர்வும் கிடையாது, 2மே சரிசமமானது. இதில் வந்து ஆண் மட்டும் உயர்ந்தவன் பெண் வந்து தாழ்மை செஞ்சவன் அப்படின்னு சொல்லாத. பெண்ணை தாழ்மை செய்தவன் கண்ணை குத்தி கொண்டான் என்றது அப்படின்னா, பெண்ணுக்கு வந்து படிப்பறிவு கொடுக்கக்கூடாது, அடுப்பதும் பெண்களுக்கு படிப்பதற்குன்னு அப்படின்னு சொல்கிறான்னா அவன் கண்ணை அவனே குத்திக்கிறான், நம்முடைய கண்ணை நம்மளே டேமேஜ் பண்ணிக்குவோமா? ஆனால் பண்ணுறாங்க அப்படின்னா அது யாருன்னா அந்த பெண்களை தாழ்மை செய்வவங்க தான், அவங்க கண்ணை அவங்களே குத்திக்கிறாங்கன்னு சொல்லி எழுதுப்பா பத்திரிக்கையில் அப்படிங்கிறாரு. பெண்ணை அடைத்தவன் கண்ணை அடைத்தான் என்றது, நீ பெண்ணை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சேன்னா உன் கண்ணை நீயே அடைச்சிக்கிற, உன் பார்வை பறிபோகுது அப்படிங்கிறத பத்திரிக்கையில் வலியுறுத்து அப்படிங்கிறாரு. தொழில்கள் 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 என்று கூவு, வியாபாரம் வளர்க, எந்திரங்கள் பெருகுக, முயற்சிகள் ஓங்குக, சங்கீதம் சிற்பம் எந்திர நூல் பூமி நூல் வானநூல் இயற்கை நூலின் 1000 கிளைகள் இவை தமிழ்நாட்டிலே மலிந்திடுக என்று எழுது, சக்தி 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 என்று பாடு, தம்பி நீ வாழ்க அப்படிங்கிறார். தொழில்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும், வியாபாரங்கள் வளரணும், அதே மாதிரி மிஷினரிஸ் வரணும். மனித இனத்தை மட்டுமே வச்சு ஒரு வேலையை ரொம்ப நேரம் நீடிக்கக்கூடாது. இயந்திரங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய இயந்திரங்கள்லாம் நல்லா வளர்ந்து அதன் மூலியமாக பணிகள் செய்து மிகப்பெரிய நவீன கலைகளை நவீன தொழில்நுட்பங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கே அவர் வலியுறுத்தி இருக்கிறாரு. அதே மாதிரி நூல்கள், இந்த நூல்கள்லாம் வந்து குறிப்பிட்ட நபர்கள் மட்டும்தான் படிக்கணும்னு இருக்கிறதெல்லாம் இல்லாமல் எல்லாத்துக்கும் போய் கிடைக்கிற மாதிரி, எல்லாத்துக்கும் எல்லா விதமான அறிவும் கிடைக்கிற மாதிரி நீ எழுதுப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சக்தி 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 என்ற கடவுள் பக்தியை நல்லபடியாக பார்த்துக்கோங்க, தம்பி நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தி தன்னுடைய கடிதத்தை நிறைவு செய்துள்ளார். பார்த்துக்கோங்க, இதில் சொல்லியிருக்கக்கூடிய பல கருத்துக்கள் இன்றைய காலகட்டத்திலையும் நமக்கும் பொருந்தும் விதமாக இருக்குது. நல்ல கருத்துக்களை யார் சொன்னாலும் எப்படிப்பட்டவங்க சொல்லியிருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கலாம். அந்த வகையில் நமது மகாகவி பாரதியார் அவர்கள் கூறியுள்ள இந்த நல்ல கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நம்மையும் நம்மை சுற்றி உள்ளோரையும் நமது தமிழ்நாட்டையும் மென்மேலும் வளர்த்தெடுப்போம் என்ற உறுதி ஏற்போம் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா, கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா. தமிழென்ற நான் ஒரு தமிழண்டா, எனக்கு பலம் ஏன் ரசிகண்டா, கெட்டவன் பேரெடுத்த நல்லவண்டா, என் வெற்றிக்கு காரணம் ஆண்டவண்டா. தடை பல வென்றவண்டா, தலை கணம் விட்டவண்டா, தடை பல வென்றவண்டா, தலை கணம் விட்டவண்டா, தப்பு தண்டா எப்போவுமே பண்ணாதவண்டா. முகுலமு எக்குலமு தெற்கு திசை மக்கள் எல்லாம் எப்போதும் என்னோடுதான். கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம். கூட்டம் 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 இது தமிழுக்கு வருகிற கூட்டம். ஆட்டம் 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 சிலம்பரசனின் சிலம்பாட்டம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.